தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெற்றி என்றால் என்னவென்று பெரும்பாலான மக்களுக்கு தெரிவதில்லை. சிலர் வெற்றி என்றால் நிறைய பணம் சம்பாதிப்பதே என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கோடி கணக்கில் பணம் சம்பாதித்தாலும் ஒரு முழுமையான தோல்வியாளராக இருக்கலாம். வேறு சிலர் புகழ் பெறுவதுதான் வெற்றி என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒருவர் புகழ் பெற்றிருந்தாலும் வாழ்க்கை நோக்கத்தையே முற்றிலுமாக தவறிவிடலாம். அப்படியானால் உண்மையான வெற்றி என்றால் என்ன? தேவன் நம்மை எப்படி படைத்தாரோ அப்படியே இருப்பதுதான் உண்மையான வெற்றி என்று வேதாகமம் கூறுகிறது. அதாவது நாம் வேறு யாரை போலவும் இருக்கவோ அல்லது மற்றவர்கள் விரும்பியபடி இருக்கவோ முயற்சிக்க கூடாது. தேவன் நம்மை எப்படி படைத்தாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையை வாழும்போதுதான் நாம் உண்மையான வெற்றியை காண்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த நாளில் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன்படியே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.